வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் ஐயா ஆளுநர் அவர்கள். ஆளுநரை சர்ச்சையான பற்றி பேசுகிறது இயற்கை. இப்போ கிறிஸ்டின் மிஷினரியை பற்றி அவர் பேசுகிறது தொடர்ந்து பிஜேபி இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறதாகட்டும், இவர் கிறிஸ்டினை பற்றி பேசுகிறதாகட்டும், இது தொடர் கதை ஆகிடுச்சு. ஏற்கனவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தீவிரவாத இயக்கம், அதை முதலே தடை பண்ணணும் அப்படின்னு பேசினவர் தான். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ரொம்ப சூப்பரான இயக்கம், சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட இயக்கம் அவர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை பிடிக்கணும்னு நினைக்கும் போது காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஐடியா கொடுத்தாராம். இந்தியாவுடைய கலாச்சாரத்தை அழிச்சிட்டிங்கன்னா இந்தியா வலிச்சிடலாம். கலாச்சாரம் எதை சொல்கிறாரு? இவர் சொல்கிற கலாச்சாரம் சனாதனம், அது வேறு கலாச்சாரம் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மிஷினரி தங்கள் கடவுள்களை புனிதமானவர்கள், அதாவது இயேசுநாதரையோ அன்னை மேரியோ புனிதமானவர்கள் அப்படின்னு சொல்லி நிறையா மக்களை மதமாற்றம் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பேரும் தீய சக்திங்கிறார். ஒன்றும் புரியல. மதச்சார்பற்ற நாடுன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தின் மேலே இப்படி ஒரு வன்மம். இன்னொரு பக்கம் வக்பு வாரிய மேட்டர் கொஞ்சம் யோசனை பாருங்கள். சென்ட்ரலில் இஸ்லாமியர்கள், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஐயா ஆளுநர் கிறிஸ்டின் மேலே குத்துறாரு. அப்போ ஏற்கனவே இஸ்லாமியர்களை ஒரு வழி பண்ணிட்டீங்க. இப்போ ஆளுநர் பேசுகிற பேச்சு இதே வேறு யாராவது பேசியிருந்தா மதத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள், ஒரு மிஷினரியை இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு அவர் மேலே வழக்கு தொடர முடியும். ஆளுநருக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் இன்றைக்கி தமிழகத்தில் எவ்வளவோ கல்லூரிகள், பொறியியல் கல்லூரி, நிறைய கல்லூரி பார்த்தீங்கன்னா ஸ்கூலு கிறிஸ்டின் மிஷினரியில் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளாம் அதில் தான் படித்தோம். நம்மளை யாராவது மதம் மாற்றினாங்க? ஏங்க, எந்த இடமும் இல்லாத ஒரு மேலே ஒரு மலையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்கும், பக்கத்தில் சர்ச்சும் கட்டியிருப்பாங்க. ஆமாம், ஏங்க கையை பிடிச்சி அழுத்துறாங்க, வாங்க வந்தே ஆகணும், எங்களுடைய இயேசுவை நீங்கள் பார்த்தே ஆகணும் யாராவது சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லியே உடனே இவங்க பொருள் உதவி காக்கிறார்கள், பண உதவி காட்டுகிறார்கள். உங்கள்கிட்ட தான் கொள்ளையாக பணம் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள். பிஜேபியோட ஃபண்டு நிலைமை என்ன? கும்பமேளாவில் போய் நீராடுறீங்க, கும்பமேளாவில் நீராடி விட்டோங்கிறீங்க. இப்போ வந்த செய்தி, யூபியில் பார்த்தீங்கன்னா 7 பேர் லட்டுக்காக போய் ஒரு 5 பேர் இறந்துட்டாங்க. ஏற்கனவே லட்டுன்னு ஒன்றா நம்ம நினைப்போம், இன்னங்க லட்டுன்னா நம்ம திருப்பதி தானே, இது இன்னொரு லட்டு. ஜைன மதத்தில் இருக்கக்கூடிய அங்கே அந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் யூபியில் 40 பேர் காயம், பலி எண்ணிக்கை உயருங்கிறாங்க. லட்டில் ஏற்கனவே செத்து போனாங்க, இப்போ இன்னொரு லட்டுக்காக சாகுறாங்க. எதுக்காக? முழுக்க மதம். இதில் இது ராகுல் காந்தி, சோனியா காந்தி இந்து மதத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள். என்னங்க இழிவுபடுத்தினாங்க? இல்லை, அதாவது கும்பமேளாவில் குளித்தாங்கன்னா வறுமை போயிடுமான்னு காரியை கேட்டாராம். கரெக்டாக தானே கேட்டார், தப்பு இல்லையே. ஏற்கனவே நீங்கள் பாபர் மஸ்ஜிதை இடிச்சிட்டு கோயில் கட்டினீங்க, என்ன சாதிச்சிங்க? இதுவரை நீங்கள் பாபர் மஸ்ஜிதை கட்டி விட்டு செஞ்சதில் பணவீக்கம் கம்மியாயிடுச்சா? இல்லை மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? விமான விபத்து, ரயில் விபத்து, ஏதாவது ஒன்று மாறி இருக்கா? எதுவுமே மாறாத போது என்ன இதில் புகழ்? ஏங்க, நீங்கள் கும்பமேளாவில் குளிச்சிங்கன்னா உங்கள் விருப்பம், இது தனிப்பட்ட விருப்பம் சார். இதை ஃபோட்டோ போட்டு பெரிய அளவு காக்கி கும்பமேளாவில் பெரிய அளவுக்கு வருகிறது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிலிண்டர்லாம் வெடித்து அது ஒரு பஞ்சாயத்தாங்க. கும்பமேளாவை திறமையாக நடத்தி விட்டார். எதுக்கு? வரக்கூடிய எல்லா தேர்தலையும் இதை வச்சு தான் பிரச்சாரமே. கும்பமேளாவில் ஐயா மோடி நீராடுறது, ஐயா அமித்ஷா நீராடுறது, யோகி நீராடுறது, அங்கே அந்த என்னென்னமோ பண்ணியெல்லாம் சர்க்கஸ்லாம் காட்டுறாரு ராம்தேவ். அவர் மேலே ஏற்கனவே உச்சநீதிமன்ற வழக்கு வேறு இருக்குது. அவர் ஏதோ சர்க்கஸ்லாம் கேட்டால் யோகாவை அனைவரும் படியுங்கள், யோகா ரொம்ப முக்கியமான விஷயம். யோகா இதை இவருங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி. அது ஒரு பக்கம் மெட்டீரியல். அண்ணாமலையிலேருந்து எல்லாமே யோகா பண்ணுவாங்க. ஆளுநர்லாம் யோகா சூப்பராக பண்ணுவார் பாருங்கள். ஆளுநர் எனக்கு தெரிஞ்சு சிரிக்காத ஆளுநர் சிரித்தது இந்த ஆளுநர் மாளிகையில் விருந்து கொடுத்தாரு, அப்போ சிரித்தார். இல்லைன்னா சிரிக்க மாட்டார். அவர் எப்பயுமே ஒரு சிந்தனை சிற்பியிலே இருப்பார். சிதம்பரத்துக்கு நீங்கள் போகிறீங்க, சச்சிதானந்தா அவருடைய விழாக்கு. நீங்கள் இன்னும் குறிப்பாக சொன்னால் சனாதனத்தை ஊக்கி பிடிக்கக்கூடிய நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட அந்த தலைவருடைய இடத்துக்கு போயிட்டு கிறிஸ்டின் மிஷினரி பண்ணுறாங்கன்னா இது என்ன ஒரு அநியாயமான வார்த்தை? இதே மாதிரி தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசுனீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுதந்திர தின உரையில் தமிழ்நாடு அரசை பற்றி அவ்வளோ திட்டுறீங்க. நீங்கள் வெளியில் மக்கள்கிட்ட போய் யாராவது கேளுங்களேன். மக்கள்னால் நம்ம இது பிஜேபியில் ஒரு 10 பேர் தான், பிஜேபியில் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்களேன். ஏப்பா இவர் என்ன ரொம்ப பிரச்சனை பண்ணுறாருங்க, தாங்க முடியல. இப்போ இன்னும் சில பேர் சூப்பராக இருக்குதுங்க, காமெடியாகுது, சூப்பராகுது. திமுக கரெக்டாக கேட்டால் இவர் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டார் சார், சூப்பராக இருக்கட்டும் சார். தமிழ்நாட்டில் பிரச்சனை என்ன? பெரியார் சீமான் தப்பாக பேசிட்டார். பெரியார் சீமான் பிரபாகரன் போய் பார்த்தாரா இல்லையா? இது ஒரு பக்கம். வேறு எந்த மேட்டரும் இல்லை. இது
இது நாட்டு மக்களுக்கு என்ன தேவை? இப்போ நம்ம விவாதிக்கிறோம்ல, ஆளுநர் பேசுகிறதுனால தானே பேசுகிறோம். என்னங்க கிறிஸ்டின் மிஷினரி கிறிஸ்துவர்கள் அவங்க பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு அமைதியாக வராங்க. நீங்கள் உங்கள் இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நிறைய பேரை வந்து நீங்கள் வந்து கருவறைக்குள்ளே விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ கூட சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடராஜர் அங்கே உள்ள தீட்சிதர் வைக்கிறது தான் சட்டம். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க மதமாற்றம் பண்ணாங்க. ஐயோ மதமாற்றம் பண்ணிட்டான்னா நீங்களும் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட தான் ஏங்க இந்து மதம் பெருமையான மதங்கிறீங்க, அவங்களே நம்மகிட்ட பார்க்க வரணும் சார். இங்கேருந்து ஒருத்தர் போகிறாருன்னா மதமாற்றம் பண்ணாருன்னா எந்த விதத்தில் சார் சரி கையை பிடிச்சா சார் இருக்கிறாங்க. இது ஒரு மேட்டர்னு போய் பேசுகிறாரு. நம்ம வரி பணத்தில் அங்கே கார் விமானத்துக்கெல்லாம் நம்ம வரிமானத்தில் செலவு பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மதத்தை பற்றிய குறை. இதுவே வேறு ஆள் பேசியிருந்தா என்ன பெரிய பிரச்சனை வந்திருக்கும். உங்களுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுக்கறது? தேவையில்லாம இப்போ என்ன படித்தார் எது படித்தாருன்னே தெரில, ஏதோ ஒன்று அடிச்சு விட்றது. அப்போ நல்லா தெரியுது பிஜேபியை திருப்திப்படுத்துறது. இவங்களுக்கு வந்து அச்ராஜா பேசுவார்ல கிறிஸ்டின் மிஷினரி, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வக்பு வாரியத்தெல்லாம் பண்ணியே ஆகும். இதெல்லாம் இப்போ வக்பு வாரியத்தை பண்ணிட்டாங்களா, அடுத்து கிறிஸ்டின் மிஷினரி மேலே தான் கை வைப்பாங்க. வெளிநாடுகளிலிருந்து நிறையா நன்கொடைகள் வருகிறது, அதையெல்லாம் தடுப்போம். எல்லாம் பண்ணுங்க. மேலே வந்து ட்ரம்ப் வந்துட்டார். நீங்கள் கிறிஸ்டினை இது பண்ணிங்கன்னா ட்ரம்ப்பு பார்த்துட்டு இருப்பாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் அதாவது மற்ற நாட்டில் பிரச்சனைங்கும் போது எல்லா நாடும் தலையிடுது. இன்றைக்கி உக்ரைன் ரஷ்யா போகிறது எல்லாம் வந்துருச்சுங்க. இன்றைக்கி உலகம் குளோபல் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி போய்ட்டு தேவையில்லாமல் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது ஏன் வந்து இஸ்லாமியர்களை கை வைக்கிற மோடி வந்து கிறிஸ்டின் அவ்வளோ கை வைக்க மாட்டுறாரு? அமெரிக்கா பெரிய நாடு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க இஸ்லாமியர்கள் சின்ன நாடு தானே. அதே இஸ்லாமிய நாடுகள் குட்டி நாடுகள்லாம் உங்களை கண்டனம் தெரிவித்தது இல்லை. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் ஆளுநர் பேச்சு ரொம்ப அபத்தமான பேச்சு. இது வந்து என்னென்னாங்க, இது என்ன ஒரு நல்ல மனநிலையில் இருக்கவங்களாம் பேசக்கூடிய பேச்சா நமக்கு தெரில. இப்போ எதுக்கு கிறிஸ்டின் மிஷினரி பற்றி இவர் எடுத்தார்? நீங்கள் போன ஃபங்க்ஷன் என்ன, ஏன் அதை பற்றி எடுக்கிறீங்க? 2 தீய சக்திகள்ங்கிறீங்களே, இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை. அப்போ மறுபடியும் அவங்ககிட்ட எதிர்வினை வந்தால் ஒரு ஆளுநருங்கிற கௌரவம் பால்படுமே. ஒரு பெரிய போஸ்ட்டில் வந்திருக்கீங்க, யாருக்கும் பாதகம் இல்லாமல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு போகிறதுனாங்க உங்கள் கடமை. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான பேச்சுக்கள் ஆளுநருடைய நன்மதிப்பை குறைக்கும். அதாவது என்னென்னா, ஆளுநர் அப்படிங்கிற ஒரு அந்த போஸ்ட்டுக்கு உள்ளான தகுதியை ஐயா ஆளுநர் ரவி மிக மிக கேவலப்படுத்தி விட்டாருன்னு தான் சொல்லுவோம். இது வந்து என்னென்னா, பிஜேபி ஒரு கட்சி வரும் போகுங்க, ஆனால் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க கரெக்டாக பேசணுங்க. ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர், ஆளுநராக இருக்கக்கூடியவர், இந்த சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசியிருக்காங்களா? எவ்வளோ புகழ்பெற்ற ஆளுநர்கள் இருந்திருக்காங்க, ஜனாதிபதிகள் இருந்திருக்காங்க. இந்த என்னன்னே புரியல. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்படி ஒரு அபத்தமான கருத்தை ஆளுநர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இவருக்கு ஒரு கடிவாளம் போடுவது அவசியம். இல்லை என்றால் இந்த பேச்சு எல்லை மீறி போய் அது தேவையில்லாம் மத கருத்தை உண்டு பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.